தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த கோட்டைகள் பல பேரரசுகள், பெரிய பெரிய போர்கள், பல நூற்றாண்டு கால நாகரிகத்தோட ரகசியங்களை எல்லாம் அப்படியே தனக்குள்ள பூட்டி வச்சிருக்கு. சரி, அந்த ரகசிய பூட்டை நாம கொஞ்சம் திறந்து பாப்போமா? நம்ம பயணத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பல பேரரசுகளை ஆரம்பிச்சா அதே இடத்துல இருந்து, அதாவது கடற்கரையில இருந்து ஆரம்பிப்போம். வர்த்தகர்கள், காலனி ஆதிக்கக்காரர்கள்னு பலரையும் சந்திச்ச கோட்டைகளை பத்தி முதல்ல பார்க்கலாம். நம்ம கவுண்டவுன்ல முதல்ல வர்றது கடல் சரித்திரத்தோட சாட்சிகளை நிக்கிற 2 கோட்டைகள். நம்பர் 10 கடல் அலைகள் தழுவுற ஆலம்பரை கோட்டை. அப்புறம் நம்பர் 9 ரொம்பவே தனித்துவமான டான்ஸ்பர்க் கோட்டை. இந்த 2மே முகலாயர்கள்ல இருந்து டேனிஷ்காரங்க வரைக்கும் நடந்த வர்த்தகம், வெளிநாட்டு ஆதிக்கம்னு பல கதைகளை நமக்கு சொல்லுது. சரி, அடுத்ததா நம்பர் 8ல இருக்கிறது புனித ஜார்ஜ் கோட்டை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு ராணுவ தளம் மட்டும் இல்ல. இன்னைக்கு நாம பாக்குற பிரம்மாண்டமான சென்னை மாநகரத்தோட வளர்ச்சிக்கு விதை போட்டதே இந்த கோட்டை தான். யோசிச்சு பாருங்க.